நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை பின்பற்றினான். அல்லாஹ் சூரத்து சாஃபாத்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய அப்பா அவர்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நகம் வெட்டி காட்டினது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஹத்னா செய்தது. முதலா ஹத்னா செய்தது யார்? அதால நாங்க ஹத்னா செய்கிறோம், சுன்னத் வைக்கிறோம். நகம் வெட்டினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மீசையை வெட்டினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அஷ்ரும் மினல் ஃபித்ரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்து தான் இதெல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சோதித்தார். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான், சோதனையில வெற்றி அடைஞ்சிட்டான். என்ன சோதித்தான் அல்லாஹ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் மக்கால விட்டுட்டு வந்துட்டார், தாவத்துக்காக வந்துட்டார். அதிகமான காலத்துக்கு பிறகு யா அல்லாஹ் நான் மகனை பார்க்கணும் என்று துஆ கேட்டார். அல்லாஹ் சொன்னான், சரி மகனை பாருங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா கிட்ட போறாங்க. போகும்பொழுது ஒரு கனவு பார்க்கிறாங்க. அந்த கனவுல மகனை அறுக்கிறது போல கனவு காண்றாங்க. மகனை அறுக்கிறது நாங்க கனவு கண்டா எவ்வளோ பயந்துருவோம், எவ்வளோ அழகா வளர்த்த புள்ள. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவோட, என்றா நபிமார்களுடைய கனவு உண்மை. فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى. மகனை பார்க்கணும்னு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கனவுல காட்டுறான், மகனை போய் அறுத்துட்டு வாங்க. மகன்கிட்ட கேட்கலுமா? சரி கேட்போம் மகன்கிட்ட. மகன்கிட்ட போய் கேட்கிறாங்க, அருமை மகனே, எப்பதான் கண்டிருக்கிறாங்க புள்ளே. قال يا بني إني أرى في المنام أني أذبحك. அருமை மகனே, உங்களை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டே. فانظر ماذا ترى. உங்களோட நோக்கம் என்ன, என்ன செய்ய போறீங்க? உடனே மகன் என்ன சொல்லியிருப்பார்? உடனே மகன் சொன்னார், யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன். உடனே சொன்னார், வாப்பா நீங்க பார்த்ததை செய்யுங்க, அருங்க, என்ன நான் பொறுமையா இருப்பேன். இப்ப வாப்பாவும் பிள்ளைய வளர்க்கல, உம்மா. பிள்ளை வளர்க்கிறது யாரு? என்ற உம்மாட மடியில தானே பிள்ளை வளரப்போகுது, உம்மாட பாலத்தானே குடிக்க போகுது. நாங்க நல்ல பிள்ளை ஒன்று எங்களுக்கு வரணுமெண்டா நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கோம். மோசமான பெண்ணை கல்யாணம் முடிச்சு நல்ல பிள்ளை பிறக்கணுமெண்டா ஆச்சரியம், அது நடக்காது ஒரு நாள். மோசமான ஒரு பெண்ணை முடிச்சிட்டீங்க, தொழாத பெண், நோன்பு பிடிக்காத பெண், ஆனா பிள்ளை அவுலியாவா வரணுமெண்டா நடக்காது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலம்பாங்களே. இப்ப இந்த பிள்ளை உடனே சொல்லி சென்று தெரியுமா வாப்பாவை பார்த்து, வாப்பா யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா நீங்க கனவுல கண்டதை செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன். கத்தி எடுக்கிறாங்க, கத்தியை தீட்டுறாங்க, மகனை கூட்டிட்டு போறாங்க. எங்க? மினா. ஹஜ்ஜாஜிகள் போறாங்களே ஹஜ்ஜிக்கு, மினா. மினாக்கு கூட்டிட்டு போறாங்க. மினால கூட்டிட்டு போய் மலையில فَلَمَّا أَسْلَمَا وَتَلَّهُ لِلْجَبِينِ போட்டாங்க. என்ன முகத்தை பார்த்து கழுத்து அறுக்கலுமா பிள்ளட? நீங்க சும்மா யோசிக்கவான, இதெல்லாம் கவனமா யோசிங்க. இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க மஸ்ஜிதுல் அக்ஸால, மஸ்ஜிதுல் அக்ஸா மூடி இருக்குது, வளைச்சு செக்யூரிட்டி போட்டு இருக்குது. ஆனா யகூதிகள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள ஆட்டை கொண்டு போய் அறுக்கும்.
ஆட்டை அறுக்கும். எப்படி ஆடு கொண்டு போயலாது? அவங்கள சட்டம் இல்லை, இதெல்லாம் போய் என்ன செய்யறாங்க தெரியுமா? பேக் இருக்குது, இந்த பேக் ஷாப்பிங் பேகுள்ளுக்கு ஆட்டை கட்டி மெதுவா கொண்டு போய் தெரியாத மாதிரி அறுக்கிறார். ஏன்னா ஆடு பலி கொடுக்கணும், அவங்களோட கொள்கையில கொண்டு வந்திருக்கிறார். இது அவங்களுக்கு கடமை இல்லை. ஆனா சின்ன ஆட்டை அப்படியே மறைச்சு கொண்டு போய் பள்ளிவாசல் முன்னுக்கு அறுக்கிறது. என்ன அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, அப்ரஹாம் என்று. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த சம்பவம் இது. மகனை படுக்க வச்சாச்சு. எப்படி படுக்க வச்சாங்க? ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், அப்படியே குப்புற படுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா முகத்தை பார்த்து கழுத்த அறுக்க இல்லமா பிள்ளட. நாங்க ஆட்டை கூட அறுக்க மாட்டோம், கோழி அறுக்க பயம் எங்களுக்கு. இல்ல கோழி அறுக்கலா, இறக்கம். அது இறக்கம் அல்ல, அவைகள் கோழைத்தனம். மாடு அறுக்கேலா, அன்னைக்கு ஆடு அறுக்கேலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தைரியத்தோட பிள்ளைய அறுக்க முற்பட்டுட்டாங்க. கத்தி ரெடி, விளையாடல்ல, கத்திய வச்சிட்டாங்க கழுத்துல. ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், அல்லாஹ் என்ன செஞ்சா? உடனே கழுத்த கடினமாக்கிட்டு அறுபடாம, அறுக்காம விடல. அவங்க எதை காட்டினாங்க தெரியுமா? எனக்கு மகன் அல்ல பெருசு, எனக்கு பெருசு அல்லாஹ். இது அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். எனக்கு மனைவி அல்ல பெருசு, எனக்கு மகன் அல்ல பெருசு, எனக்கு பெருசு யார்? அல்லாஹ். அல்லாஹ்க்கு தேவையில்லை பிள்ளையா இருக்கணும். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இமாம் ஆக்கணும். இப்ப இமாம் ஆக்குறண்டா கடைசி எக்ஸாம் வர்ற கடைசி எக்ஸாம் என்ன? இவர உள்ளத்துல நான் இருக்கிறேனா மகன் இஸ்மாயிலா? கழுத்துல கைய கத்திய வச்சதோடு அல்லாஹ் முடிவெடுத்துட்டான், இவர்தான் இமாம். இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. அதாலதானே 50 லட்சம் பேரும் கோடி செலவழிச்சு போறோம் அவர் செஞ்சது. இதுதான் இமாம். இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் உலகத்தில். இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள். சோதிக்கப்படாம இமாமாக இயலாது. சொல்லுவோமே, இப்ப நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி என்ற பிள்ளை கஷ்டப்படப்படாதுண்டா நீங்க முன்னேறின மாதிரி பிள்ளை முன்னுக்கு வராது. அவ்வளவுதான். இப்ப நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? பிள்ளைய கஷ்டப்படுத்துங்க, பிள்ளைய எழுப்பி அனுப்புங்க சுபவுக்கு, பிள்ளைய பிரிங்க, பிள்ளைய தியாகம் செய்ய வைங்க, பிள்ளைய நடக்க வைங்க. கழுத்துல கத்திய வச்சுட்டாங்க. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், உடனே அழைத்தோம், இப்ராஹீம் கது சத்தக்தர் ருயா, கனவு உண்மைப்படுத்திட்டீங்களே, கனவு உண்மைப்படுத்திட்டீங்க. இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன், நாங்கள் உங்களுக்கு கூலி தருவோம். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? வானத்திலிருந்து வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், ஒரு ஆட்டை இறக்கினால் இது அறுத்து கொடுக்கும். அன்று தொடங்கி வச்சாங்க உதுஹியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை அறுத்து கொடுத்தார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் என்ன சொன்னார்? நாங்க எல்லோருக்கும் ஓதுற சூரா, இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, ஃபஸல்லி, பெருநாள் தொழுங்க, அல்லாஹ்வுக்காக தொழுது என்ன செய்யுது? வன்ஹர், அறுங்க. சகோதரர்களே, வாழ்க்கையில் அறுக்கணும், உதுஹியா கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ்.